ஹாய், திஸ் இஸ் வரு தாட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாஷா மசாஜ். குவாஷா மசாஜ்னால் என்ன, அது யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு மசாஜ் டெக்னிக். எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டோன் வச்சு மூஞ்சியை வந்து ஷேப் பண்ணுவாங்க. அதாவது அப்வர்ட்ஸாக வந்து அதை நம்ம ஃபேஸை வந்து இது பண்ணுவாங்க. அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குவாஷா டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் சைனீஸ் ஹீலிங் டெக்னிக்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த குவாஷா மசாஜ் பண்ணுறனால நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபேஸ்லேயோ நம்ம பாடியிலையோ இந்த மாதிரி அழுத்தி நம்ம அதை மசாஜ் கொடுக்குறப்ப அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த குவாஷா மசாஜ் பண்ணுற மூலயமா நம்ம கண்லேயும் சீக்ஸ்லேயும் இருக்கிற அந்த பஃபினஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஃபேஸில் எங்கேயாவது ரிங்கிள் இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி குவாஷா மசாஜ் பண்ணுறனால நம்மளோட ரிங்கிள்ஸ் எல்லாமே குறையும்னு சொல்கிறாங்க. இந்த மசாஜ் எப்பவுமே அப்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் தான் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுறனால நம்மளுடைய மசில் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மசாஜ் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இதுவும் ஒரு பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, நமக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறனால நம்மளால் கொஞ்சம் ஹீல் பண்ணிக்க முடியுது. அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் அண்ட் லிம்ப் ஃப்ளூயிட்ஸ் வெளியே வருது. அதாவது ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் தண்ணி, கெட்ட தண்ணி, இந்த பிம்பிள்லேருந்து வர பஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. ஓல்டன் ஏஜஸில் இந்த குவாஷா டூல்ஸ் எதனால செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஜெம் ஸ்டோன்ஸால் மட்டும் தான் செய்யப்பட்டுச்சு. இப்போ நம்மளுக்கு நிறைய பிளாஸ்டிக்ஸ், மார்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலில் கிடைக்குது. இந்த குவாஷா மசாஜ் பற்றி ஃபுல்லாக பாசிட்டிவாக பார்த்துட்டோமே, நெகட்டிவாக ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நெகட்டிவாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட், இதை நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின்ல ஸ்க்ராச்சஸ் ஏற்படலாம். செகண்ட், ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகலாம். அதாவது ரொம்ப நம்ம தேய்க்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கின் டோன்லேருந்து ஒரு ஸ்கின் டோன் ஜாஸ்தி ஆகுது, அந்த இடத்துல ஒரு மாதிரி பிக்மெண்ட்டாக ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் இதை ரொம்ப யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு ஸ்கின் இச்சஸ் கூட ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ஃபேஸில் ஆக்னி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கின் பிரேக்கேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த குவாஷா மசாஜை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்கின் அண்ட் வெயின்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஏதாவது இன்ஜுரி ஆகி ப்ளீடிங் இருக்கிற பர்சன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட், டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி அலர்ஜிஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்பையும் அந்த குவாஷா டூலை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த குவாஷா மசாஜ் பண்ணுறப்போ உடம்புல ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ஹீட் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.